அனைவருக்கும் சலாம் வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய விடயம் 2027ஆம் ஆண்டுக்குரியது. தேர்ச்சி 4. அதுல 4.3 சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுகள். அந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுகள்ல நாங்க இதுவரைக்கும் ஆரம்பத்துல படிச்ச சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டிட தியரி விடயங்கள், முழுமையான கான்செப்ட் நோட்ஸ் விடயங்கள் படிச்சோம். அதன் பிறகு நாங்க அந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல பகுதி ஒன்றுக்கான பயிற்சி விடயங்கள், அது நாங்க இறுதி கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல எப்படி பகுதி ஒன்று வினாத்தாள்ல இடம்பெறும் வினாக்கள் இடம்பெறும், அதை எப்படி நாங்க செய்யறது எல்லாம் தெளிவான முறையில பார்த்தோம். இன்றைக்கு நாங்க படிக்கக்கூடியது மிக முக்கியமானது. உங்களோட முதலாம் தவணை பரீட்சை ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல இடம்பெறக்கூடிய பகுதி 2 வினா தேர்ச்சி நாளுல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. அதுல பகுதி 2 பயிற்சிகள், பகுதி 2 வினாக்கள் ஆரம்பிக்க போறோம். சரியா? இப்ப தெளிவா மாணவர்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் தொடர்ச்சியான முறையில நடைபெறுது. அதுல சகல ரெக்கார்டிங்கும் ஒவ்வொரு கிளாஸும் தரப்படுது. யூடியூப் மூலம் பார்வையிடக்கூடிய முறையில தரப்படுது. எனவே பாருங்க, உங்களுக்கு குரூப்ல வந்து டியூட் போடப்பட்டிருக்குது. பகுதி 2க்கான பயிற்சிகள் தரப்படுகிறது. எப்படி நாங்க சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறு செலவுகள் தரப்பட்டால் அது எப்படி நாங்க பகுதி 2ல பதிவு செய்யறது, ஆரம்பத்துல ஒரு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல எப்படி பதிவு செய்யறது, அதன் பிறகு நாங்க படிச்ச அந்த நாட்குறிப்பு பதிவுகளை பயன்படுத்தி எப்படி பொது பேரீட்டு கணக்குகள் செய்யறது, எல்லாத்தையும் தெளிவான முறையில சொல்லித்தார். எனவே வினாவை பாருங்க, டியூட் எல்லாரும் பார்த்துக்கோங்க. முதலாவது வினா இலக்கம் 1க்கு வாங்க. சரியா? வினா இலக்கம் 1 பாருங்க. குமார் வணிகத்தோட தொடர்பான பதிவு, குமார் வணிகத்தோட தொடர்பான பயிற்சிகள். முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விடயம், உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல கணக்கீட்டு சமன்பாடு நிறைய பயிற்சிகள் செஞ்சுக்கிறோம். அதே போல காசு பெறுவனவு கொடுப்பனவு நாளேடு பயிற்சிகள் பார்த்துக்கிறோம். அதுலயும் சொல்லி தந்துக்கிறேன் எப்படி பாட்டு விடயங்கள் செய்யறது. எனவே தெளிவான முறையில விலகிக் கொள்ளுங்க. முதலாவது ஒரு பாட்டு வினாவை பார்க்கும் போது நாங்க ஆரம்பத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும், ஒரு படிமுறை அடிப்படையில செய்யணும். முதலாவது செய்ய வேண்டியது வேண்டப்படுவதில் என்ன கேட்கப்படுது, அந்த வேண்டப்படுவதை பார்க்கணும். உங்களுக்கு என்னத்தை தயாரிக்க சொல்றான், என்ன பகுதி 2ல செய்ய சொல்றான்னு பார்க்கணும். அதன் பிறகு இந்த வேண்டப்படுவதில் கேட்கப்படக்கூடிய விடயங்களுக்கான மாதிரி வடிவங்கள், கணக்கு விடயங்கள், சமன்பாடுகளை அடிச்சு கொள்ளணும். இறுதியாக நாங்க செய்ய வேண்டியது பதிவு செய்யறது. இப்படித்தான் நீங்க அடிப்படை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். சரியா? இப்ப முதலாவது என்ன செய்யறது, முதலாவது நம்ம வினாவை பார்க்கணும். அதுல வேண்டப்படுவது என்னென்ன கேட்கப்படுது. இரண்டாவது அந்த வேண்டப்படுவதில் கேட்கப்படக்கூடிய விடயங்களுக்கான மாதிரி வடிவங்கள், கணக்கு விடயங்கள், சமன்பாடுகளை அடிச்சு கொள்ளணும். இறுதியாக அந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்து பதிவுகளை செய்யறது. இப்ப நாங்க வினாவுக்கு வருவோம். வினாவை பாருங்க. குமார் வணிகத்தின் வினாவை பாருங்க. குமார் வணிகத்தின் மார்ச் மாதம் இடம்பெற்ற சில்லறை செலவுகள் தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு. எப்படி? குமார் வணிகத்தின் மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற சில்லறை கொடுக்கல் வாங்கல் சில்லறை செலவுகள் தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு தரப்பட்டிருக்கு. அதுல வேண்டப்படுவது பாருங்க. முதலாவது வேண்டப்படுவது மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல் அல்லது மேலே தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டை தயாரிக்குக. இப்ப முதலாவது என்ன கேட்கப்பட்டது, ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சில்லறை செலவுகள் தரப்பட்டது, அதை அடிப்படையாக கொண்டு ஒரு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தயாரிக்கணும். அடுத்து வேண்டப்படுவது இரண்டாவது பாருங்க, தேவையான அல்லது வேண்டிய பொது பேரீட்டு கணக்குகள், அதுல பிராக்கெட்ல போடப்படி சில்லறை காசு கணக்கு உட்பட. ஓகேயா? அப்ப தெளிவா விளங்கிட்டு மாணவர்களுக்கு இதுல வேண்டப்படுவது கேட்டீங்கன்னா இரண்டு விடயங்கள். முதலாவது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, இரண்டாவது பொது பேரேட்டு கணக்குகள். ஓகே, தற்பொழுது பாருங்க. இப்ப நாங்க என்ன செய்வோம், முதலாவது வேண்டப்படுவது பார்த்தோம்.
இப்ப நாங்க மாதிரி வடிவங்களை அடிச்சு கொள்வோம். எனவே முதலாவது பாருங்க, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டு மாதிரி வடிவத்தை அடிச்சு கொள்ளணும். எனவே சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தெளிவான முறையில தியரியில சொல்லி தந்தேன். அதே அடிப்படையில நாங்க மாதிரி வடிவத்தை அடிச்சு கொள்வோம். ஓகேயா? சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. எனவே சார்ட் அடிச்சுக்கோங்க. சில்லறை காசு கொடுப்பனவு நாள் எப்படி வரும்டா, முதலாவது திகதி, வரும். இரண்டாவது விபரம், அடுத்தது கைச்சாத்து இலக்கம், அடுத்தது மொத்தம் அல்லது பெறுமதியில வரும். பகுப்பாய்வு நிரல்கள், ஒவ்வொரு செலவுகளை வகைப்படுத்தணும், இறுதியில பேரேட்டு பக்கம். திகதி, விபரம், கைச்சாத்து இலக்கம், மொத்தம், அடுத்தது பகுப்பாய்வு நிரல்ல செலவுகளை வகைப்படுத்தணும், அடுத்தது பேரேட்டு பக்கம். ஓகேயா? மாதிரி வடிவம் முதலாவது கிளியரா? செக்ல போட்டுக்கோங்க. திகதி, விபரம், கைச்சாத்து இலக்கம், மொத்தம், பகுப்பாய்வு நிரல்கள், அடுத்து பேரேட்டு பக்கம். மாணவர்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி நாங்க பகுப்பாய்வு நிரல் போடுறதுன்னா, ஆரம்பத்துல தியரியில படிச்சோமே, செலவுகளை எப்படி வகைப்படுத்துறதுன்னு சொல்லி தந்துகிறேன். எப்படி நாங்க செலவுகளை வகைப்படுத்துவோம்? முதலாவது அஞ்சல் செலவு, எழுது கருவி செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு, உபசரணை செலவு, அடுத்தது நானாவித செலவு, அடுத்தது ஏனைய செலவுகள் அல்லது ஏனைய கொடுப்பனவுகள். இப்படி நாங்க படிச்சோம். அப்ப நாங்க படிச்ச அந்த செலவு வகைப்படுத்தல், அந்த அடிப்படையில தான் பகுப்பாய்வு நிரல் வரும். இது முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். நாங்க படித்த தபால் அல்லது அஞ்சல் செலவு, போக்குவரத்து அல்லது பிரயாண செலவு, துப்புரவாக்கல் அல்லது சுத்தப்படுத்தல் செலவு, உணவு அல்லது உபசரணை செலவு, அடுத்தது எழுது கருவி செலவு, இறுதியாக ஏனைய செலவு, ஏனைய கொடுக்கணும். அந்த அடிப்படையில வரும். அப்படி இல்லையா, உங்களுக்கு இலகுவான முறையில அந்த வேண்டப்படுவதுல முதலாவது வினா சில்லறை காசு கொடுக்கணும் நாளேடு தயாரிக்க சொல்றான். அதுக்கு கீழே அந்த மாதிரி வடிவத்தை தருவான். உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாடுல தருவானே, அதே அடிப்படையில எப்படி மாதிரி வடிவம் தருவான். இந்த வினாவுல மாதிரி வடிவம் தரப்பட்டிருக்கு. அப்படி ரெண்டு விஷயமும் இல்லாட்டி எப்படி நாங்க பகுப்பாய்வு நிரல் கண்டுபிடிக்கிறதுண்டா, உங்களோட கொடுக்கல் வாங்கல் தகவல்களை பாருங்க, என்ன செலவுகள் தந்துகிறான், அந்த செலவுகளை அடிப்படையா கொண்டு நாங்க படிச்ச வகைப்படுத்தலையும் அடிப்படையா கொண்டு செலவுகளை போட்டுக்கொள்ளும். ஓகேயா? இப்ப பாருங்க, உங்களுக்கு பகுப்பாய்வு நிரல்ல போடக்கூடிய விடயங்கள் கீழே தரப்பட்டிருக்குது. 5 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. உபசரணை செலவு, அஞ்சல் செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு, ஏனைய செலவு. எனவே அதை அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. எனவே மாதிரி வடிவம் முழுமையாக கிளியர். திகதி, விபரம், கைச்சாத்திலக்கம், மொத்தம், பகுப்பாய்வு நிரல்ல போட்டுக்கோங்க. உபசரணை, அஞ்சல் செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு, ஏனைய செலவு, அடுத்தது பேரேட்டு பக்கம். எனவே முதலாவது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு அடிச்சு கொள்ளுங்க. அடுத்து நாம பொது பேரேட்டு கணக்குகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தார. ஓகே, பாருங்க. அடுத்தது கேட்கப்பட்ட விடயம் தேவையான அல்லது வேண்டிய பொது பேரேட்டு கணக்குகள். சால 2027 ஆண்டு மாணவர்களும் பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தயாரிச்சு அதன் பிறகு
தேவையான அந்த பொது பேரீட்டு கணக்குகள் தயாரிக்க சொன்னா உங்களுக்கு முதலாவது பொது பேரீட்டு கணக்குகள் என்னென்ன விடயங்கள் வரும் அத முதலாவது பாருங்க. முதலாவது அடிப்படையாக வரக்கூடியது காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு. அடுத்தது குறித்த மாத சில்லறை செலவுகள். இந்த மூன்று விடயங்கள் மட்டும்தான் பொது பேரீட்டு கணக்குகள்ல வரக்கூடிய விடயம். முதலாவது என்ன? சில்லறை காசு கணக்கு. அடுத்தது காசு கணக்கு. அடுத்தது குறித்த மாத சில்லறை செலவுகள். இப்ப இங்க நீங்க கேட்பீங்க என்னது காசு கணக்கு தரப்படுது. நீங்க ஆரம்பத்துல வசக்கட்டு நிதி பெற்றுக் கொள்ளுவீங்க. ஒரு பிரதம காசாளர் மூலம் சில்லறை காசாளருக்கு முற்பணம் வழங்கப்படும். அது வசக்கட்டு பெறுமதி வழங்கப்படும். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு, காசு கணக்கு தயாரிக்கணும். அடுத்தது சில்லறை காசு கணக்கும் குறித்த மாத சில்லறை செலவுகள் கணக்கும் தயாரிக்கணும். எனவே தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. மூன்று விடயங்கள் வரும். காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு, சில்லறை அது குறித்த செலவுகள் வரும். இப்ப இந்த மூன்று விடயங்களை உட்படுத்தினா போதும். ஓகேயா? இப்ப நாங்க பொது பேரிட்டு கணக்குகள் தயாரிப்போம். எனவே முதலாவது அடிச்சுக்கோங்க காசு கணக்கு. டிஃபார்ம் மெத்தட்ல போட்டுக்கோங்க சின்ன சின்னதா. காசு பெறுவனவு கொடுப்பனவு நாளைக்கு பயிற்சிகள் பார்த்தோமே அதே போல அடிச்சா போதும். எனவே முதலாவது காசு கணக்கு. அடுத்தது சில்லறை காசு கணக்கு. இந்த சில்லறை காசு கணக்கு ரெண்டு மெத்தட்ல சொல்லித்தாரேன். எனவே ரெண்டா அடிச்சு வச்சுக்கோங்க. சில்லறை காசு கணக்கு. முதலாவது காசு கணக்கு, அடுத்தது சில்லறை காசு கணக்கு. அடுத்தது செலவுகளை போடணும். செலவுகள் வகைப்படுத்திக்கிறமே அதை அப்படியே போட்டுவாங்க. உபசரணை செலவு கணக்கு, அஞ்சல் செலவு கணக்கு, போக்குவரத்து செலவு கணக்கு, துப்புரவாக்கல் செலவு கணக்கு. அடுத்து ஏனைய செலவுல வரக்கூடியது அந்த ஏனைய செலவுன்னு போடுறது இல்ல, அதுக்கு என்ன விவரமோ அதை போடணும். எனவே இந்த வினாவுல உங்களுக்கு ஏனைய செலவாக வரக்கூடியது ஒரு கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது, ராஜாக்கு கொடுத்தது. எனவே கடன் கொடுத்தோர் கணக்கு பிராக்கெட்ல ராஜான்னு போடுகிறோம். சரியா? இவ்வளவுதான் விடயம். அப்ப இறுதியா இந்த மாதிரி வடிவங்களை சொல்லி தந்துட்டு பயிற்சிக்கு போறேன். முதலாவது வினாத்தானே, அதான் தெளிவான முறையில சகல விடயங்களையும் சொல்லித்தாரேன். அடிப்படை தெரிஞ்சா பின்னுக்கு வர விடயங்களை செஞ்சு கொள்ளலாம். அப்ப நிறைய இடத்துல நோட் சொல்லி தருவாங்க, டிரெக்டா பயிற்சிக்கு போவாங்க. அடிப்படை விடயங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்படி நீங்க படிக்கலாட்டி இலகுவான முறையில பாட்டும் பதிவு செய்ய முடியாது. அதன் அடிப்படையில தான் தேவையான சகல விடயங்களை முற்படுத்தி நாங்க படிச்சுக்கிட்டு போறோம். எனவே இறுதியா பாருங்க, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, திகதி விவரம் கைச்சா திலக்கம் மொத்தம், பகுப்பாய்வு நிரல் பேரேட்டு பக்கம். பகுப்பாய்வு நிரல் உங்களுக்கு பேப்பர்ல தரப்படி, டியூட்ல தரப்படி, உபசரணை செலவு, அஞ்சல் செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு, ஏனைய கொடுப்பனவு அது ஏனைய செலவு. அடுத்து பொது பேரீட்டு கணக்குகள்னா எல்லாருக்கும் தெரியும் மூன்று விடயங்கள் தான் வரும். காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு, அந்த குறித்த மாத செலவுகள் வரும். எனவே காசு கணக்கு அடிச்சுக்கோங்க. அடுத்து சில்லறை காசு கணக்கு அடிச்சுக்கோங்க. இந்த சில்லறை காசு கணக்கு ஒண்ணு அடிச்சா போதும். நான் எனக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபார்மெட்ல தாரேன்னா சில்லறை காசு கணக்குல ரெண்டு அடிப்படையில பதிவு செஞ்சு காட்டலாம். அதனால ரெண்டு அடிச்சுக்கோங்க. அடுத்து அந்த செலவுகளை பதிவு செய்யணும். எனவே உபசரணை செலவு, அஞ்சல் செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு. எப்பொழுதும் அது ஏனைய செலவுல வரக்கூடிய விடயங்களை தனித்தனியே காட்டணும். அப்ப இங்க ஒரே ஒரு விடயம் தான் தரப்பட்டீங்க, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது. எனவே கடன் கொடுத்தோர் கணக்கு. ஓகேயா? அப்ப தெளிவான முறையில நாங்க இப்படி ஒரு பயிற்சியை பதிவு செய்யறதுக்கு முன்னுக்கு என்னென்ன விடயங்கள் செய்யணும் சகலதும் சொல்லி தந்துட்டேன். எனவே எல்லாரும் சார்ட் அடிச்சுக்கோங்க. அடுத்து நாங்க வினாக்களை ரீட் பண்ணுவோம், பதிவுக்கு போவோம்.
ஓகே, எல்லாரும் வினாக்கு வாங்க. பேப்பரை பாருங்க, டியூட்ஸா பாருங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல ரீட் பண்ணி பதிவுகளுக்கு போவோம். அப்படி நான் பதிவு செய்ய செய்ய நீங்களும் பதிவு செஞ்சு கொள்ளணும். சரியா? முதலாவது பாருங்க, குமார் வணிகத்தில் இடம்பெற்ற குமார் வணிகத்தில் மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற சில்லறை செலவுகள் தொடர்பான விவரம் பின்வருமாறு. கீழே பாருங்க, அட்டவணை அடிப்படையில தரப்பட்டிருக்குது. முதலாவது திகதி, இரண்டாவது கைச்சாத்து இலக்கம், மூன்றாவது விவரம், நான்காவது பெறுமதி தரப்பட்டிருக்கு. சரியா? எனவே ரூபா அடிப்படையில செய்யறோம். 3 சைபர் கட் பண்ணி செய்யறோம். எனவே முதலாவது பாருங்க, தரப்பட்டது சில்லறை காசாளருக்கு வழங்கிய காசு. சில்லறை காசாளருக்கு வழங்கிய காசு இதை நாங்க எப்படி சொல்லுவோம்டா, வசக்கட்டு நிதி அல்லது பிரதம காசாளர் மூலம் பெறப்பட்ட முற்பணம், வசக்கட்டு அல்லது கட்டு நிதின்னு சொல்லுவோம். இப்ப முதலாவது தரப்பட்டது சில்லறை காசாளருக்கு வழங்கிய முற்பணம்டா வசக்கட்டு. அந்த வசக்கட்டு பெறுமதியானது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுல பதிவு செய்யறது இல்ல, இங்க செலவுகளை மட்டும்தான் பதிவு செய்வோம். இப்போ வசக்கட்டு நாங்க எங்க பதிவு செய்வோம்டா, இரட்டை பதிவுகள் அடிப்படையில பொது பேரீட்டு கணக்குல போடும். எனவே முதலாவது தரப்பட்டது வசக்கட்டு பெறுமதி, வசக்கட்டு நிதிட பெறுமதி, சில்லறை காசாளருக்கு வழங்கிய காசு, சில்லறை காசாளர் பெற்ற முற்பணம் தரப்பட்டது. எனவே அதை நாங்க என்ன செய்வோம், பொது பேரீட்டு கணக்குல பதிவு செய்வோம். எனவே அதை முதலாவது பதிவு செய்யுங்க இரட்டை பதிவு அடிப்படையில. அதுக்கு எப்படி இரட்டை பதிவு வரும், தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். முதலாவது வசக்கட்டு நிதியை பெற்றுக்கொள்ளும் போது இரட்டை என்ன வரும், சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, அந்த அடிப்படையில பதிவு செய்யும். எனவே பெறுமதி பாருங்க தரப்பட்டிருக்குது. சில்லறை காசாளருக்கு வழங்கிய காசு 2500. எனவே சில்லறை காசுல போடுங்க வரவுல 2500, காசு கணக்குல செலவுல போடுங்க 2500. ஓகேயா? சில்லறை காசுல வரவுல காசுன்னு விவரம் போட்டு 2500 போடுங்க, காசு கணக்குல செலவுல சில்லறை காசுன்னு விவரம் போட்டு 2500 போடுங்க. வரவு செலவு எப்படி பதிவு செய்யறதுன்னு தெரியும். இரட்டை பதிவு அடிப்படையில வரவு செலவு வைக்கணும், அந்த விவரங்களை மாத்தி போடணும். எனவே சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு அல்லது கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லலாம். எனவே சில்லறை காசு கணக்குல வரவுல காசு கணக்குல செலவுல போடணும், விவரங்களை மாத்தி போடணும். ஓகேயா? இப்ப நீங்க இதுல ஒரு சில்லறை காசு கணக்கு செஞ்சா போதும். நான் உங்களுக்கு 2 அடிப்படையில சில்லறை காசு கணக்கு செய்யலாம், அதை சொல்லித்தாரன் தெளிவான முறை. எனவே முதலாவது பதிவு செஞ்சிட்டா, ஒரு வசக்கட்டு நிதியை பெற்றுக் கொள்ளும் போது அல்லது ஒரு முற்பண விடயம் தரப்பட்டால் அதை எங்க நாம பதிவு செய்வோம், இரட்டை பதிவுகள் அடிப்படையில பொது பேரீட்டு கணக்குல போடுவோம். சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, விவரங்களை மாத்தி போடுவோம். எனவே காசுல செலவு வைங்க சில்லறை காசுண்டு, சில்லறை காசுல வரவு வைங்க காசுண்டு 2500. இப்ப அடுத்த விடயங்களுக்கு வருவோம். அடுத்ததா பாருங்க, சிறு செலவுகள் தொடர்பான விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இப்ப அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு முதலாவது நாங்க செய்யணும் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, அதன் பிறகு பொது பேரீட்டு கணக்குகளை பதிவு செய்யணும். எனவே முதலாவது பாருங்க, உபசரணை செலவு 200. முதலாவது உபசரணை செலவு 200. அதுல டேட் பாருங்க தரப்பட்டிக்குது, டேட் பாருங்க தரப்பட்டிக்குது, மூன்றாம் மாதம் 2ஆம் திகதி, 2ஆம் திகதி மார்ச் 2 தரப்பட்டிக்கு. கைச்சாத்து இலக்கம் 1. எனவே அதை அப்படி போட்டுக்கொள்வோம். சரியா? அப்படி போட்டுக்கோங்க. உபசரணை பெறுமதியை போடுங்க 200. டேட் தரப்பட்டிக்குது, கைச்சாத்து இலக்கம் தரப்பட்டிக்கு, விவரத்துல உபசரணை செலவு மொத்தம் 200. எங்க போடுறது, உபசரணை பகுப்பாய்வினர் அல்ல, அப்படி போட்டுக்கோங்க 200. சும்மா இலகுவா பதிவு செய்யலாம். ஒரு காசு பெறுவனவு கொடுப்பனவு பதிவு செய்யற மாதிரி
சில்லறை செலவுகளை மூலேட்ல பதிவு செய்யறது. எனவே திகதி 3ஆம் மாதம் 2ஆம் தேதி விபரத்துல உபசரணை கைச்சா திலக்கம் 1 மொத்தம் 200 உபசரணை செலவுல போடுங்க 200. இரண்டாவது தரப்பட்டிக்கு 3ஆம் மாதம் 3ஆம் தேதி முத்திரை அல்லது கடித செலவு 180 தரப்பட்டி கைச்சா திலக்கம் 2 கைச்சா திலக்கம் அப்படி ஓடுறா வருது. சரியா? இரண்டாவது பாருங்க, முத்திரை அல்லது கடித செலவு அது அப்படி எழுதி கொள்ளும். முத்திரை அல்லது கடித செலவு, முத்திரை கமா கடிதம் கைச்சா திலக்கம் 2 பெருமதியை பாருங்க 180 தரப்பட்டியது. அப்ப இந்த முத்திரை கடித செலவு எந்த பகுப்பாய்வுல போகும்? அஞ்சல் செலவுல பதிவு செய்யணும். எனவே அஞ்சல் செலவுல போடுங்க 180. அந்த செலவுகளை அப்படி நோட் பண்ணி பகுப்பாய்வுல பதிவு செய்யறது மட்டும்தான் இலகுவானது. சரியா? எனவே முதலாவது உபசரணை தேவையான விடயங்களை போட்டுக்கோங்க. கைச்சா திலக்கம் தேதியும் மொத்தத்துல பெருமதியை போடுங்க. உபசரணை செலவுல பதிவு செய்யும். இரண்டாவது முத்திரை கடிதம் பெருமதி 180 அஞ்சல் செலவுல போட்டுக்கோங்க. அடுத்து மூன்றாவது பாருங்க, துப்புரவாக்கும் செலவு பெருமதி 300 கைச்சா திலக்கம் 3 டேட்டா பாருங்க 4ஆம் தேதி. எனவே அதே போல போட்டுக்கோங்க 4ஆம் தேதி மார்ச் மாதம் துப்புரவாக்கல் செலவு பெருமதி பாருங்க தரப்பட்டிக்கு 300. எனவே துப்புரவாக்கல் செலவுனா துப்புரவாக்கல் அந்த பகுப்பாய்வுல போட்டுக்கோங்க 300. எனவே முதல் 3 விடயங்கள் ஓகே. அடுத்தது பாருங்க, தபால் கட்டணம் கைச்சா திலக்கம் 4 5ஆம் தேதி பெருமதியை பாருங்க, அதுவும் அதே பெருமதி 300. தபால் கட்டணம் 300 கைச்சா திலக்கம் 4 5ஆம் தேதி. சரியா? போட்டு தபால் பெருமதியை போடுங்க 300. தபால் எங்க வரும்? அதுவும் ஒரு அஞ்சல் செலவு. எனவே அதுல போட்டுக்கோங்க 300. சரியா? இந்த 4 விடயங்களையும் பதிவு செய்யும். மிக இலகுவான உபசரணை மொத்தம் உபசரணை போடுங்க. முத்திரை கடிதம் பெருமதியை போடுங்க, அஞ்சல்ல போடுங்க. துப்புரவாக்கல் பெருமதியை போடுங்க, துப்புரவாக்கல் செலவுல போடுங்க. தபால் பெருமதியை போடுங்க, அஞ்சல் செலவுல போடுங்க. அடுத்து பாருங்க, வாடகை வாகன கட்டணம் 250. வாடகை வாகன கட்டணம்னா உங்களுக்கு தெரியும், நாங்க ரெண்டுக்கு வாகனம் எடுத்துட்டு போறது. சரியா? வாடகைக்கு வாகனங்களை பயன்படுத்துறது. வாடகை வாகன கட்டணம் பெருமதி பாருங்க 250 கைச்சா திலக்கம் பாருங்க தரப்பட்டிக்கு 5 டேட் பாருங்க 6ஆம் தேதி. எனவே போட்டுக்கோங்க 6 3ஆம் மாதம் வாடகை வாகனம் கைச்சா திலக்கம் போடுங்க 5 பெருமதி போடுங்க 250. வாடகை வாகனம் தான் என்னத்துக்குள்ள செலவு? ஒரு போக்குவரத்து, ஒரு பயண செலவு, ஒரு டிராவலிங் செலவு. எனவே போட்டுக்கோங்க போக்குவரத்துல 250. முதலாவது நாங்க தயாரிக்கிறோம் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. ஒரே டைம்ல இங்கேயும் வச்சு மூலேட்லயும் பதிவு செய்யலாம். அது உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் இருந்தா ஓகே. இது அடிப்படை முதலாவது வினாத்தான, அதனால அடிப்படையில இருந்து படிச்சுக்கொள்ளும். முதலாவது கொடுப்பனவு நாளேடு முடிப்போம், அடுத்து பொது பேரேட்டுக்கு வருவோம். சரியா? அடுத்தது பாருங்க, ராஜாவுக்கு கொடுத்ததுன்றபடிக்கு 600 கைச்சா திலக்கம் 6 டேட் பாருங்க 7ஆம் தேதி ராஜாவுக்கு கொடுத்தது. எனவே போட்டுக்கோங்க அதே அடிப்படை 7 3ஆம் மாதம் ராஜாண்டு போடுவோம். பிராக்கெட்ல கடன் கொடுத்தோர் ராஜாண்டு போடுவோம். கடன் கொடுத்தோர் கைச்சா திலக்கம் 6 பெருமதி தரப்பட்டிக்கு 600. இப்ப தெளிவான முறையில பாருங்க, நாங்க உட்படுத்தின பகுப்பாய்வு நிரல்ல உபசரணை உணவு செலவு, சிற்றுண்டி செலவு, உணவு தொடர்பான சகல செலவுகளும் உபசரணையில வரும். அதுக்கு உதாரணம் சிற்றுண்டி, தேநீர். உபசரணை ஏதாவது உணவு தொடர்பான பெயர்கள் வந்தா ஓகே.
அடுத்து அஞ்சல்டா அது தபாலோட தொடர்பானது, முத்திரை, கடிதம் போன்ற விடயங்கள். போக்குவரத்துண்டா போக்குவரத்தோட தொடர்பான சகல செலவுகளும். துப்புரவாக்கண்டா சுத்தப்படுத்தலோட தொடர்பான செலவு. இந்த 4 விடயங்களும் இல்லாத ஏதாவது ஒரு விடயம் தந்தா அது ஏனைய செலவுல பதிவு செய்யணும். எனவே கடன் கொடுத்தோருக்கு கொடுத்ததுண்டா அது ஒரு ஏனையது, சில்லறை செலவுகள்ல வரக்கூடிய ஒரு ஏனைய விடயம். எனவே அதை அப்படியே எழுதினாங்க, ஏனைய செலவுல போடணும். சரியா? ராஜாவுக்கு கொடுத்தது ராஜான்னு போடுங்க, கடன் கொடுத்தோன்னு பிராக்கெட்ல போடுங்க, மொத்தம் 600. எனவே பதிவு செய்யுங்க ஏனைய செலவு. சரியா? அடுத்த இறுதியான கொடுக்கல் வாங்கலுக்கு வாங்க. இறுதியா தரப்பட்டிருக்குது துப்புரவாக்கல் செலவு. திருப்பி தந்தா பிரச்சனை இல்லை, திருப்பி அதே அடிப்படையில பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு டேட்ல செலவுகள் இடம் பெறலாம். அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேட்ல உணவு செலவு வந்துகிட்டே இருக்கும். டெய்லி உணவு செலவு வரும், உணவு செலவு மாறாது. இப்ப டிராவலிங் செலவுன்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல டெய்லி போக மாட்டாங்க, சில நிறுவனத்துல போகலாம், சில நிறுவனத்துல போக மாட்டாங்க. அப்ப டிராவலிங் செலவு வரும். தபால் செலவு சில சந்தர்ப்பங்கள் இடம்பெறலாம். நீங்க பயன்படுத்தாத வணிகம், இந்த நிறுவனத்தை துப்புரவாக்கணும், அதுக்கு செலவு இடம்பெறும். அது அப்படி ஒவ்வொரு டேட்ல வந்தா அப்படி வரிசையா போட்டுக்கிட்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. இறுதியில மொத்தத்தை கூட்டி அந்த மொத்த பெறுமதியை தான் பேரேட்டுக்கு மாத்தணும். சரியா? ஆரம்பத்துல உபசரணை, முத்திரை கடிதம், துப்புரவாக்கல், தபால், வாடகை வாகனம், ராஜா மொத்தத்துல போடுவோம், தனித்தனியா பதிவு செய்யும். இறுதியா துப்புரவாக்கல் செலவு பெருமதி 150, கைச்சாத்திலக்கம் 7, டேட் தரப்படி பாருங்க 8, அப்படி போடுங்க. பெருமதி 150. எனவே துப்புரவாக்கல் செலவுல அப்படி போடுவோங்க 150. இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பொது முதலாவது நாங்க செஞ்சிட்டோம் அந்த மூளையேடு, அந்த மூலேட்டுல பதிவு செய்யற விடயங்களை பதிவு செஞ்சிட்டோம். சரியா? தனித்தனிய விடயங்களை போட்டோம், மொத்தத்துல போட்டோம், பகுப்பாய்வு நிரல்ல போட்டோம். எனவே உபசரணை 200, உபசரணை முத்திரை கடிதம் 180, அஞ்சல் துப்புரவாக்கல் 300, துப்புரவாக்கல் தபால் 300, அஞ்சல் செலவு, வாடகை வாகனம் 250, போக்குவரத்து செலவு, ராஜாக்கு கொடுத்தது 600, ஏனைய செலவு, துப்புரவாக்கல் 150, துப்புரவாக்கல் செலவு. சரியா? இந்த விடயங்கள் எல்லாருக்கும் கிளியர். டேட்டும் கைச்சாத்திலக்கமும் சரியா நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. விபரத்துல விடயங்கள் எழுதி கொள்ளுங்க. பெருமதிகளை பெருமதி அல்லது மொத்தத்துல போடுங்க. அது எந்த தகவல் வரும், எந்த வகைப்படுத்தலுக்கு வருமோ அதுல பதிவு செய்யுங்க. எனவே முதலாவது விடயம் முடிஞ்சு, சகல மாணவர்களும் இந்த சில்லறை காசு கொடுக்கணும் வரக்கூடிய விடயங்களை பதிவு செஞ்சுட்டு ஷெட்ல ஓகேன்னு போடுங்க, கிளியர்னு போடுங்க. அடுத்து பொது பேரிட்டு கணக்குகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தார. ஓகே, நாங்க இறுதி விடயத்துக்கு வாரோம். முதலாவது சில்லறை காசு கொடுக்கணும் நாளேடு தயாரிச்சுட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னா இந்த இந்த மூலேட்ல இருந்து பொது பேரேட்டுக்கு மாத்தணும். இப்ப நாங்க பதிவு செஞ்சதை கூட்டி எடுப்போம், அதன் பிறகு பொது பேரேட்டுக்கு இரட்டை பதிவு அடிப்படையில பதிவு செய்வோம். இப்ப கூட்டி எடுங்க. முதலாவது மொத்தத்துல சகல விடயங்களையும் கூட்டி போடுங்க. 200, 180, 300, 300, 250, 600, 150 கூட்டி போடுங்க. மொத்த பெருமதி 1980. மொத்த பெருமதி 1980. இரண்டாவது உபசரணை செலவு தனியே 200 தரப்படி போடுங்க, 200. அஞ்சல் செலவு ரெண்டையும் கூட்டி போடுங்க, 300, 180.
480. போக்குவரத்து செலவு 250. துப்புரவாக்கல் செலவு கூட்டி போடுங்க 450. ஏனைய செலவு போடுங்க 600. இப்ப இந்த தனித்தனியா உள்ள அந்த செலவுகளை கூட்டி எடுத்தா 1980 வரும். ஒண்ணு மொத்தத்தை கூட்டி எடுக்கணும் அல்லது செலவு வகைப்படுத்தல கூட்டி எடுக்கணும். எப்படி எடுத்தாலும் மொத்தம் 1980 வரும். ஓகேயா? இப்ப முதலாவது பதிவு செஞ்சுட்டு இப்ப பெறுமதிகளை கூட்டி எடுங்க. எப்பொழுதும் இந்த பெறுமதிகளை கூட்டி எடுத்து அந்த டோட்டல் பெறுமதிகளை தான் தனித்தனியா பதிவு செய்யணும். இப்ப நாங்க பொது பேரிட்டு பதிவுகளுக்கு வருவோம். இப்ப முதலாவது நாங்க வசக்கட்டு பெறுமதி முற்பணத்தை பதிவு செஞ்சிட்டோம். காசு கணக்குல செலவு சில்லறை காசு கணக்குல வரும் 2500 2500. இப்ப இந்த செலவுகளை மட்டும் பதிவு செய்ய போறோம். இந்த 5 செலவுகளை மட்டும். சரியா? 200 480 250 450 600 இதை பதிவு செய்ய போறோம். எனவே முதலாவது வாங்க உபசரணை செலவு. உபசரணை செலவு எப்படி பதிவு செய்வோம்? என்ன இரட்டை பதிவு? சில்லறை செலவுகளுக்கான இரட்டை பதிவு என்ன சொல்லி தந்துகிறேன். அந்த குறித்த செலவு கணக்கு வரவு சில்லறை காசு கணக்கு செலவு. குறித்த செலவு கணக்கு வரவு சில்லறை காசு கணக்கு செலவு. அப்ப குறித்த செலவுல வரவு வைங்க, சில்லறை காசுல செலவு வைங்க. எனவே ஒவ்வொரு குறித்த செலவுலையும் வரவு வச்சுக்கோங்க. உபசரணை செலவு அதுல போட்டுக்கோங்க 200 வரவுண்டு போடுங்க. 200 வரவுல போடுங்க. என்ன விவரம்? சில்லறை காசு. சரியா? உபசரணை செலவுல வரவுல போடுங்க சில்லறை காசு 200. அப்படி நான் கொண்டு போயிட்டு போடணும் சில்லறை காசுல செலவுல. சில்லறை காசுல செலவுல போடணும். உபசரணை 200 வரவு செலவு. சிம்பிளான விடு. மொத்த பெறுமதியை பதிவு செய்யறது. குறித்த செலவு வரவு சில்லறை காசு செலவு. இந்த குறித்த செலவு தான் ஒவ்வொரு விடயங்கள் தரப்படுகிறது. உபசரணை கணக்கு வரவு சில்லறை காசு கணக்கு செலவு. உபசரணை வரவுல போடுங்க 200 சில்லறை காசுண்டு. சில்லறை காசுல செலவுல போடுங்க 200 உபசரணை. பெயரை மட்டும் மாத்தி வைங்க. இப்படி ஒவ்வொரு விடயங்களா பதிவு செய்யுங்க. அடுத்து இரண்டாவது பாருங்க அஞ்சல். எனவே அதுல போடுங்க 480 சில்லறை காசு. சில்லறை காசு கணக்குல செலவுல போடுங்க 480 அஞ்சல். அடுத்து மூன்றாவது போக்குவரத்து 250 வரவுல போடுங்க. போக்குவரத்து 250 சில்லறை காசு. சில்லறை காசுல செலவுல வைங்க போக்குவரத்து 250. அடுத்து பாருங்க துப்புரவாக்கல் 450 வரவுல போடுங்க. துப்புரவாக்கல்ல 450 சில்லறை காசு. சில்லறை காசு கணக்குல செலவுல வைங்க 450 துப்புரவாக்கல். அடுத்த இறுதியா பாருங்க ஏனைய கொடுப்பனவு. அதான் தரப்படிக்கு ராஜான். எனவே ராஜாட பேர்ல கடன் கொடுத்தோர்னு வைக்கணும். எனவே கடன் கொடுத்தோர் அந்த கணக்குல வைங்க வரவுல சில்லறை காசுன்னு 600. சில்லறை காசு கணக்கு செலவுல போடுங்க 600. கடன் கொடுத்தோர் அல்லது ராஜாண்டு போடுங்க. கடன் கொடுத்தோர் அல்லது ராஜாண்டு போடும். இவ்வளவுதான் பதிவு. மிக இலகுவான விடயம். ஒவ்வொரு மொத்த பெறுமதிகளையும் வரவு செலவு பதிவு செய்யறது. அதான் தெளிவா இரட்டை பதிவு சொல்லி தந்தே பதிவுக்கு போறேன். இப்படி எங்கேயும் படிக்க மாட்டீங்க. சில்லறை காசு செலவு குறித்த செலவு வரவு. ஒவ்வொரு செலவுகளையும் வரவு வச்சு சில்லறை செலவுல செலவு வைக்கணும். உபசரணை 200 வரவு சில்லறை காசுல செலவு. அஞ்சல் 480 வரவு சில்லறை காசுல செலவு. போக்குவரத்து 250 வரவு சில்லறை காசுல செலவு. துப்புரவாக்கல் 450 வரவு சில்லறை காசுல செலவு. ராஜாட வரவு சில்லறை காசுல செலவு. ஓகேயா? இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டேன். இதை கூட்டி எடுத்தோம்னா அதே பெருமதி தான் வரும் அந்த விடயங்கள். சரியா? எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பதிவுகளுக்கு நாங்க நார்மலாவே டீஃபார்ம் அடிச்சா போதும். அதுக்கு மீதி வந்தது மீதி சென்றதெல்லாம் போட தேவையில்லை. சரியா? மொத்த டபுள் கோட் அடிச்சு மீதி வந்தது மீதி சென்றதெல்லாம் எடுக்க முடியாது. அடுத்த விடயம் தெரிஞ்சுக்கொள்ளணும், சொத்துக்கள் பொறுப்புகளுக்கு மட்டும்தான் மீதி வந்தது மீதி சென்றது காட்ட முடியும். மற்றபடி வருமானங்கள் செலவுகளுக்கு மீதி வந்தது மீதி சென்றது காணப்படாது. இது மூடும் கணக்கு. எனவே மீதி வந்தது மீதி சென்றது காணப்படாது.
நார்மலா ஒவ்வொரு செலவுகளையும் வர வச்சா போதும். இதோட பதிவு முடியும். கடன் கொடுத்தோர் கணக்கு மொத்தம் பாருங்க 600. அப்படி 600 போடுறோம். சரியா? கடன் கொடுத்தவருக்கு இது செலுத்தியது. எனவே மீதி வந்தது 600, மீதி சென்றது 600. இது அப்படி வரும். அதே பெருமதி தான். மீதி வந்தது 600, மீதி சென்றது 600. அப்படி இல்லையா இதை மட்டும் பதிவு செஞ்சா போதும். ஆனா மீதி வந்தது மீதி சென்றது 600 தானே வரும். இப்படி நார்மலா பதிவு செஞ்சா போதும். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, சில்லறை காசு கணக்கு அதை அப்படி பாருங்க. சில்லறை காசு கணக்கை கூட்டி எடுப்போம். சில்லறை காசு கணக்கை பாருங்க. இதுல ஆரம்பத்துல காசு 2500, சில்லறை காசை கூட்டி எடுத்தா 1980. காசு கணக்கு 2500, சில்லறை காசை கூட்டி எடுத்தா எவ்வளவு? 1980. அப்ப இதுல ஒரு விடயம் வரும். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இதுல ஒரு விடயம் வரும். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மீள் நிரப்பல் சிறர். எனவே கூட்டி எடுத்தா 2500 மொத்தத்துல போடுங்க. கூட்டி எடுத்தா 2500 மொத்தத்துல போடுங்க. அடுத்து மூன்றாவது விடயம் என்ன? அந்த குறித்த மாத செலவை மீள் நிரப்பல் செய்யறது. குறித்த மாத செலவை மீள் நிரப்பல் செய்யறது. அதுக்கு இரட்டை பதிவு என்ன? சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஓகே. அப்ப இந்த சில்லறை காசுல கழிச்சு எடுத்தா என்ன வரும்? இறுதி மீதி வரும். இறுதி மீதி வரும். 2500ல 1980 போனா 520 வந்தது 520. மீதி சென்றது 520. ஓகேயா? இதோட இது முடிவடை. எனவே தெளிவான முறையில பார்த்துக் கொள்ளுங்க. மிக இலகுவான விடயம். மிக தெளிவாக சொல்லித்தாரன். இப்படி எங்கேயும் படிக்க மாட்டீங்க. அடிப்படை பயிற்சி. சிலரை காசு கொடுக்கணும் நாளேடு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல பார்ட் 2ல வரலாம். எனவே முதலாவது சார்ட் அடிச்சு கொள்வோம். கொடுக்கல் வாங்கல ரீட் பண்ணி பதிவு செய்யும். எனவே முதலாவது சார்ட் அடிச்சோம். நியதி விவரம் கைச்சாத்திலக்கம் மொத்தம் பகுப்பாய்வு நிரல். அல்ல பகுப்பாய்வு நிரல்ல உபசரணை செலவு, அஞ்சல் செலவு, போக்குவரத்து செலவு, துப்புரவாக்கல் செலவு, ஏனே செலவு. அதுல ஒவ்வொரு விடயங்களா பதிவு செஞ்சோம். உபகரணை, முத்திரை கடிதம், துப்புரவாக்கல், தபால், வாடகை வாகனம், ராஜா, அதே துப்புரவாக்கல். தனித்தனியா பெருமதியில போட்டோம். அந்த பகுப்பாய்வுல பதிவு செய்யும். அடுத்த பொது பேரிட்டு விடயங்கள். ஆரம்பத்துல காசு கணக்கு, சில்லறை காசு கணக்கு, ஒவ்வொரு செலவு கணக்கு. எப்பொழுதும் ஏனைய செலவு கணக்கு என்ன விடயமோ அதை போடணும். அதனால ராஜா கணக்குன்னு போடுறோம். அதேபோல கூட்டி எடுத்து அந்த விடயங்களை தனித்தனியா பதிவு செய்யறது. ஒவ்வொரு செலவுகளையும் வரவு வச்சு சில்லறை காசுல செலவு வைக்கிறது. இந்த செலவுகளுக்கு மீதி வந்தது மீதி சென்றது காணப்படாது. எப்பொழுதும் செலவுகள் மீதி செல்றது இல்ல. அது முன்கொண்டு செல்லும் கணக்கு அல்ல. அது மூடும் கணக்கு. எனவே அதுக்கு மீதி வந்தது மீதி சென்றது வராது. வருமானம் செலவுகளுக்கு வராது. சொத்துக்கள் பொறுப்புகள் விடயங்களுக்கு தான் உரிமையாண்மை தான் மீதி சென்றது வரும். எனவே அதை அப்படியே போட்டு ஒரு பதிவு மட்டும் பதிவு செய்யுங்க. முடிஞ்சு. அடுத்து கடன் கொடுத்தோர். அதுல மீதி வந்தது மீதி சென்றது. அதுவும் ஓகே. அது கடன் கொடுத்தோரும் இங்க சொல்லப்படுறது கடன் கொடுத்த ஒரு பொறுப்பு கணக்கு தானே. அதனால மீதி வந்தது மீதி சென்றது காட்டுறோம். அல்லது ஒரு விடயம் இருந்தா சும்மா மட்டும் பதிவு செய்யுங்க. மீதி வந்தது மீதி சென்றது போட தேவை இல்லை. அடுத்து இறுதியா வரும் சில்லறை காசு கணக்கு. சில்லறை காசு கணக்குல ஆரம்பத்துல பசக்கட்டா பெற்ற விடயம். அடுத்து ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செஞ்சுக்கிறார். மொத்தம் 2500. அதுல செலவுகள் போனால் இறுதி மீதி 520. இறுதி மீதி 520. இதோட முடிவடையும். சில்லறை காசு மெய்நிரப்புனா சில்லறை காசு கணக்கு வரும். காசு கணக்கு செலவு. அந்த மெய்நிரப்பு சொல்றது எந்த பெறுமதியாக காணப்படும்? குறித்த மாத செலவுக்கு சமனாக காணப்படும். 1980 மீளளிக்கப்படும். ஓகேயா? இதோட இந்த விடயத்துக்கான ஆன்சர் முடிவடையும். ஒரு விடயம் சொல்லி தந்தேன். சில்லறை காசு கணக்கு 2 அடிப்படையில செய்யலாம். ஒண்ணு நீங்க ஆரம்பத்துல காசு கணக்கு போட்டுட்டு தனித்தனி பதிவு செய்யலாம். அப்படி இல்லையா? அப்படி இல்லையா நம்ம என்ன செய்யாது? சில்லறை காசு கணக்குல ஆரம்பத்துல வசக்கட்டாக பெற்ற விடயம் 2500 வரும். அடுத்து அந்த குறித்த மாத குறித்த மாத செலவுகள் அதை மொத்தமா போடலாம். மொத்தமாக போடலாம். சில்லறை செலவுகள் மொத்தமா 1980 போடலாம்.
எனவே கூட்டி எடுத்தால் 2500 மீதி வந்தது 520, மீதி சென்றது 520. எப்பொழுதும் சொல்றேன், நீங்க இந்த மெத்தட்ல பயிற்சிகளை செஞ்சுக்கோங்க. தனித்தனியே செலவுகளை பதிவு செஞ்சு கூட்டி எடுத்து காட்டணும். இப்படி காட்ட வேண்டாம். ஆனா இந்த அடிப்படையில் செய்ய முடியும். அதை தெளிவா விளங்கினா போதும். சரியா? இப்ப சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு பயிற்சிகள் எல்லாருக்கும் விளங்கிக்கும். எப்படி ஆரம்பத்துல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தயாரிக்கிறது, எப்படி நாங்க பொது பீரியட் கணக்குகள் தயாரிக்கிறது. சகல மாணவர்களும் இதை தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க, படிச்சுக்கோங்க. கிளியர்னா செட்ல போட்டுக்கோங்க. யூடியூப் மூலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட கமெண்ட்ஸை போட்டுக்கொள்ளுங்க, உங்களோட கருத்துக்களை போட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லா இன்னும் தொடர்ச்சியான முறையில சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடுல பகுதி 2 பயிற்சிகள் படிப்போம். அதை முடிச்சுட்டு நாங்க அடுத்தடுத்த விடயங்களை படிச்சுக்கிட்டு போவோம். இன்ஷா அல்லா அடுத்த வினாவுல சந்திப்போம். தேங்க்யூ. ஜிசாக் அல்லா ஹைரா.